தமிழும் இசையும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் சொல்லுங்கள். தமிழும் இசையும்னு நம்ம ஒரு பேச்சுக்காக வேணால் ரெண்டாக சொல்லிக்கலாம். அது ரெண்டாக இல்லை, ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரெண்டுமே வந்து நாத பிஞ்சுகள் தான். நாத பிஞ்சுகள். ஆமாம், அது ஒளியின் குழந்தைகள் தான் ரெண்டு. ஸ்வீட் பாய்ங்க, என்னதான் சொல்கிறீங்க? உண்மையிலே பாருங்களேன், நீங்கள் ரெண்டுமே ஒளியிலேருந்து தானே பிறக்குது. நம்ம பேசுகிறதும் சரி, இசையும் சரி, ரெண்டுமே ஒருத்தரோட ரெண்டு பாகங்கள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மொழிக்குள்ளே இசைமை இருக்குது, இசைக்குள்ளே மொழி இருக்குது அப்படிங்கிறது அதை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டியதே இல்லை. அது நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மரபு முழுக்க இசைத்தமிழால் நிறைஞ்சது. அதுவும் நம்ம பக்தி காலகட்டம் எல்லாம் இசையை கொண்டாடின ஒரு காலகட்டம். நீங்கள் எதை எடுத்திங்கனாலும் மியூசிக்கெல்லாம் உங்களால் படிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். அதனால் இப்போ அது இது ரெண்டு பிரித்து பார்க்குறதே ஒரு பெரிய இதுதான், அப்படி பார்க்கவும் கூடாது. எனக்கு அது எப்படின்னா, நம்ம மரபு நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கிறதுனால பாடல் எழுதும்போது ரொம்ப இயல்பாக அது இந்த மெட்டு, இந்த ராகம், இந்த சந்தம், இந்த சொற்களை தான் கேட்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது நம்ம மரபு பயிற்சி இருக்கிறதுனால தான். இதுக்குன்னு தனியாக போய் உட்காந்து மியூசிக் கேட்குறது அப்படிலாம் இல்லை. நம்ம தமிழ் மொழியை தொடர்ந்து வாசிக்க அது ஒரு அழகான ரிதம்குள்ளேயே தான் இருக்குது. நம்ம யாப்பு இலக்கணம்னு சொல்கிறதே ஒரு ராகம் தான் எனக்கு தெரிஞ்சு. அது மொழிக்கான ராகங்களாக இருக்குது. வெண்பா எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. விருத்தம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓ, அதுலேயே ஒரு மீட்டர் இருக்குது. ஆமாம், நம்ம அந்த மீட்டர் கணக்கில் வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அப்படி அதை நம்ம தொடர்ச்சி படிச்சுட்டே இருக்கும்போது இல்லையா, நம்மளுடைய ஆழ் மனசு அந்த எல்லா தாளங்களுக்கும் பழகிறோம். ரொம்ப ஈஸியாக பழகிறோம். அந்த தாள அமைப்புக்குள்ளே இருந்து தான், அந்த லயத்துக்குள்ளே இருந்து தான் ஏதாவது ஒரு மெட்டு இசையம்பளம் நமக்கு போட போகிறாரு. அதனால் நம்ம மெட்டு கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுன்னா, இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தான் எனக்கு தோணும். அது அவர் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருப்பார், அவருக்குள்ள வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அது வந்திருக்கும். அது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இசை வெளிக்குள்ளேருந்து அது வரதுனால, நம்ம மொழி வாயிலாக அதை நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு அது ஈஸியாக பிடிச்சிட முடியுது. அதனால தான் ஒரு ஆகச்சிறந்த கவிதை வரி எடுத்து ராஜா சார் மாதிரியோ ரகுமன் சார் மாதிரியோ மெட்டு அமைக்க முடியுது. ஏன்னா அந்த அந்த சொல் அமைப்புக்குள்ளே, அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற மியூசிக்காலிட்டி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஈஸியாக.